மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஏன் கெட்ட பேரை பெறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? உண்மையை தெரிஞ்சிக்கலாம் வாங்க. MLMக்கு கெட்ட பேர் வருவதற்கான முக்கிய காரணங்கள். 1. சில நிறுவனங்கள் MLM என்ற பெயரில் போன்சி அல்லது பைரமிட் ஸ்கீம் நடத்துகின்றன. இதில் யாரும் உண்மையில் வியாபாரம் செய்யவில்லை. புதியவர்கள் பணம் செலுத்தினால்தான் மேலே உள்ளவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்து, மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் மாதிரியான அறிவிப்புகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் உண்மையில் 90% பேருக்கு எந்த வருமானமும் கிடைப்பதில்லை. பிறகு நண்பர்கள், உறவினர்கள் யாரிடமும் MLM ஜாயின் செய்ய சொல்வது. அதனால் உறவுகள் முறிவடைவது மிக பொதுவான விஷயமாகிவிட்டது. 4. ஸ்டார்டர் கிட் வாங்க வேண்டும், மெம்பர்ஷிப் ஃபீஸ் கட்ட வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்கள் தங்கள் முதலீட்டை திரும்ப பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். 5. MLM முறையில் கீழே உள்ளவர்களுக்கு புதிய உறுப்பினர்கள் சேர்க்க முடியாவிட்டால் அவர்கள் வருமானமின்றி நிற்கிறார்கள். இது ஒரு நிலைத்தன்மையற்ற பிசினஸ் மாதிரி மாறிவிடும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒரு நல்ல வருமான வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் லெஜிட் அண்ட் டிரான்ஸ்பேரண்ட் பிசினஸா இருக்க வேண்டும். ஏமாறாமல், நஷ்டமடையாமல் நீங்கள் செய்யும் முடிவுகளை நன்றாக ஆராயுங்கள். இது மாதிரியான மேலும் பல தகவல்களை பெற மற்றும் உங்களுக்கு MLM சாஃப்ட்வேர் தேவைப்பட்டால் கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.